வணக்கம் நண்பர்களே. இப்போ 2 விஷயம் பேசிடுவோம். அது போகிறதும் பேசுவோம், நம்ம அரசியலும் பேசுவோம். இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து குண்டு போட்டு அவங்க கண்டே பிடிக்க முடியல, அங்கே போய் தீவிரவாத கூடாரம்லாம் அழிச்சதில், அந்த தலைவன் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சுட்டா. அந்த கும்பல் போனதில் அவன் கூப்பிட்டோன்னே அங்கே உள்ள இராணுவம்லாம் வந்து அந்த இறந்து போனவங்க கலந்துக்கிறான். பாய்சன் ராணுவம். அவன் தீவிரவாதத்தை வளர்த்துட்டானது உலகம் பூரா போட்டு காமிச்சிட்டான், வெளிச்சம் போட்டு. இப்போ ஆக்குபைடு காஷ்மீர் நமக்கு வரணும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அப்போவே தவற விட்டாங்க. நம்ம 90,000 பேர் இப்போ அவங்க படைகளை பிடிச்சி வச்சுக்கும்போது இந்திரா காந்தி வாங்கிக்கணும் தவற விட்டாங்க. அதை கூட நான் அனுப்புகிறேன் வீரர்னு சொல்லியிருக்கணும், விட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். அது போக பலுச்சிஸ்தான் சண்டை போடுறான், அவன் தனியாக பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. மேஜர் அது பிரிஞ்சால் முடிஞ்சது. நம்மளோடது கண்டே பிடிக்க முடியல, ட்ரோன் போகிறதெல்லாம் ரேடாரில். மாறா அவன் கொடுத்துருக்க ஸ்ரீலங்கா சைனா கொடுத்த சைனாட்ட கடன் தான் வாங்கியிருக்கான் இந்த பாய்சன். ஏற்கனவே ஒன்றும் பிரச்சனை இருக்குது, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்லை போருக்கெல்லாம் மக்களுக்கு. இவன் சும்மா அப்படியே ஒரு பந்தாக்கா இது பண்ணி பதிலடி கொடுக்குறான். இங்கே என்ன இருக்குது? அவனாவது அந்த இதை மட்டும் அழிக்கிறோம், தீவிரவாத இடத்த. இங்கே என்ன இருக்குது? எல்லாம் அலர்ட் பண்ணிட்டோம். அப்போ அவன் அங்கேருந்து அனுப்புகிறான். சைனாட்ட கடன் தான் வாங்கியிருக்கான் அந்த பொருளெல்லாம், அந்த உபகரணங்கள்லாம் வார் சம்மந்தப்பட்டது. ஒரு 100 கோடிகளுக்கு. அவன் எத்தனை தடவை கொடுப்பான்? கடைசியில் அவனும் நாட்டில் பாதியை கொடுறான்ருவான். சைனா அந்த மாதிரி தான் நாடு பிடிக்கிற. ஸ்ரீலங்காவில் வந்து அம்பன் தோட்டால் உட்காந்துரு அந்த மாதிரி. அப்போது இப்போ இவனுக்கு வந்து அந்த பாய்சனாக்கு போய் காமிச்சிட மறுபடியும் ஒரு துண்டு அன்றைக்கே விட்டுட்டாங்க, தப்பி அன்றைக்கே பிடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதை எடுத்தாச்சுன்னா தீவிரவாதம் குறைஞ்சி போயிடும் நம்ம இதுக்குள்ளே. அது ஜெய்சங்கரே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், வெளியுறவுத்துறை மந்திரி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவன் அங்கேருந்து அந்த கடன் வாங்கி கொண்டு வந்த உபகரணம்லாம் வச்சு ஏதோ நம்மகிட்ட விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கான். அதையும் நம்ம ரேடார் வந்து அழிச்சிட்டோம். எதுவுமே இங்கே பாதிப்பு ஏற்படுத்தலை. திருப்பி ஒரு பதிலடி இருக்குன்னு சொல்லி ராஜ்நாத் சிங் சொல்கிறார், இராணுவ மந்திரி. இங்கே அது இன்னும் அவன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தானாக்கா அடி கொடுத்தோம்னா இங்கே அவன் எந்திரிக்க முடியாது. ஏற்கனவே அதால் பாதாளத்தில் போயிட்டான். அப்புறம் அவன்கிட்ட மக்களை மீற ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த ஆட்சி போய் அவன் தான் ஈஸியாக வந்துடுவானே, அங்கே இராணுவ ஆட்சி. அது அட்டகாசம் ஏற்படும். அப்புறம் பலுச்சிஸ்தான் பெரிய இதெல்லாம் நிறையா நடக்கும், ஏதாவது பிளான் இருக்கும். ஸோ இவன் வந்து நம்ம ரேடாரில் போகிற தெரியாமல் அங்கே அடி வாங்குறான். இங்கே நம்மகிட்ட வரும்போது அதுவும் எடுபடுறதில்ல. அந்த அளவுக்கு சைனா மெட்டீரியல் இருக்குது. சைனா எப்படி அப்படிப்பட்ட மெட்டீரியல் கொடுத்தாந்து அப்போ சைனாவும் எக்ஸ்போஸ் ஆகிறான். பாய்ஸ்தானே தெரிஞ்சு போச்சு உலக அளவில். நீ வளர்த்து விட்ட சரிதான், நீ வந்து அவன் வளர்க்குறேன். ஏன்னா அவன் போய் தீவிரவாத கும்பல் இறந்து போனவங்க வீட்டில் போய் கலந்துக்கிற இராணுவம்னா அப்புறம் எப்படி? ரெண்டும் ஒன்று தான். இது நம்ம எப்படி பிரிவினாதம் பேசுகிறாங்க ஒன்றிருக்கின்ற இந்த கதை தான். இங்கேருந்து உள்கோளாங்கி அடிக்கிற ஆளுகள் இருக்காங்க திமுக சம்பளம், அதே மாதிரி தான். அது ஒரு மாதிரி. சரி, இங்கே பார்த்தா இப்போது விஜய் கூட்டணிக்கு வருவா அப்படி, என்டிஏ கூட்டணிக்குன்னா ஆகஸ்ட் மாதம். சரி, நீ ஆகஸ்ட் சரியாது, ஏன்னா அமித்ஷா வரப்போகிற அதுக்குள்ளே சீமான உள்ள நிர்மலா சீதாராமனுக்கும் பேசினது அதை வேறு கணக்கு சொன்னால் அப்படி. ஆனால் கூட்டணி இழுத்தோம்னா 8%. அவனை வெளியில் போனால் அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார், இவர்கிட்ட விஜய்கிட்ட போயிடும். அப்போ இழுத்துட்டு அடுத்தாப்புல விஜய் வந்தாலும் பாருங்கள். இந்த பக்கம் பாமக எங்கே போகுது, அங்கே போகுது, ஆசிலேஷன் அப்பா பையன் பாதி, இல்லை துண்டா போகுதா, இல்லை பையன் தான் எடுக்கிற லீடு, அந்த பக்கம் பார்க்கும். ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அது இன்னும் டைம் வரும்போது தெரிஞ்சு போயிடும். சினிமா உள்ள எடுத்துட்டு அப்போ ஒருத்தர் உள்ளதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போவே கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அந்த பத்திரிகைகளும் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஆட்சி லட்சணம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அவலட்சணமான ஆட்சிகள். இதுக்கடையில் இந்த துரைமுருகன் பங்கு சரியாக கொடுக்கறதில்ல போல், சொம்மடி கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த செந்தில் பாலாஜி வெளில போயிட்டு அப்படி கோர்ட் ஆடுறதுனால முத்துசாமி தான் பார்க்குறாரு. அப்போ அந்த கனிம வள கொள்ளையில் இன்னும் 1 இயரில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல, எலெக்ஷன் வேறு வருது, பாவம் கஷ்டம் அப்படின்ட்டு அதை ரகுபதி அவர் ஒரு இன்னொரு செந்தில் பாலாஜி மாதிரி எடிஎம்கேல பழசு இருந்து போனவர் தான். ரகுபதி கையில் போய் அந்த சட்டத்துறையை மொத்தம் துரைமுருகன் கையில். ஏன்னா அவர் வேண்டான்னு நீக்க முடியாது, ஒரு கட்சி பொதுச் செயலர் கூட சீனியர்ன்றனால ஏதோ ஒன்று கொடுத்து அப்படியே ஓரம் கட்டி சட்டத்துறையை கொடுத்துட்டு சட்டத்துறை ரகுபதிக்கு அந்த கனிம வளம் என்ன கொடுத்து இன்னும் 1 இயர் கொடுறது. யார் சொன்னால் கிச்சன் கேபிட்டான்னு தெரியாது. எப்படி இன்னும் 1 வருஷம் இருக்கு இல்லையா, 1 வருஷம்னா மிஞ்சி போனது டிசம்பரோட ஜனவரிக்கு அப்புறம் காப்பு தான். அதுன்னா ஒரு 6 மாதம் அப்படின்ட்டு எங்கேயுமே இவங்களை பொறுத்து தண்ணி ஓடக்கூடாது. காப்பீட்டில் கேட்கல பாருங்கள், தண்ணி ஓடாமல் தான் மழை வெள்ள முடியுன்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆட்சி இப்போ தான் பதவி மாற்றிருக்காங்க காலம் போன கடைசியில். இப்படி ஒரு பக்கம்.
இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. அது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். கனிமொழி சீனியர்லாம் சீட்டு கொடுக்கல அப்படி இப்படின்னு பல டாக்ஸ் போச்சுன்னா உடைக்கிற மாதிரியும் வரலாம். இப்போ ஆட்சியில் இருக்கனால தெரியாது எதுவுமே. அதுதான் இவங்களுடைய இதாக இருக்கும். அது நாளாகும்போது என்னன்றது அது வெளிப்படும். அதுதான் பார்ப்பாங்க. ஏன்னா இது இனிமேலாம் வந்து 10,00,000 கோடி கடன் ஆகி அதுக்கு ஈக்குவலாக அதாவது ஈக்குவலாக வச்சுருக்க அப்படின்னா, இல்லை இப்போ வந்து 5,00,000 கோடி கடன் வாங்கி ஈக்குவலாக சம்பாதிச்சிருக்கீங்க டாஸ்மாகில் அது இதையும் மக்கள் பணத்தை பல விதமாக அப்படின்னா, உனக்கு 90,000 கோடி அண்ணாமலை சொன்னார். அதை எடுக்காமே நாங்கள் 2,500 தருவோம் மக்கள் இருக்குன்னு. அப்போ எதுக்கு 1,00,000 கோடி பக்கம் உனக்கு? 5,00,000 கோடி வாங்குற ஈக்குவல் 5,000 கோடி வீட்டுக்கு போகுதுன்னா, அப்போ குடும்ப நலன் பார்க்குறதா? மக்கள் நலன்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா எம்ஜிஆர் போட்ட சமயம் தம் மக்கள் நலம் ஒன்றே பார்ப்பான்மான்னு. இந்த கட்சியில் நீ ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? வராமல் இருக்கிறது நல்லது. வராமல் இருக்கணும் சப்ஜாரை உடச்சி அக்கா களைச்சி போட்டால் இன்னும் பெட்ரு அப்படிங்கிறது மக்கள் ஃபீல் பண்ணுவோம். அதுதான் நடக்கணும். அப்படிங்கிறது வருங்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியாதில்ல. பாகிஸ்தானே ஆளறான் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு சைனாவது எக்ஸ்போஸ் ஆகுது. யூஸ்லெஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த தலைமுறை ராணுவ தருவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. மக்களுக்கு உலகளவில் எக்ஸ்போஸ் ஆகிறான்ல. அப்போ இவங்களை என்ன மாத்திரம் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெண்டையும் சேர்த்து சொல்கிறோம். பார்க்கலாம் என்னென்ன கூத்து நடக்குது. நன்றி. ஜெயன்.